உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் பாருங்களேன், நம்மை சுற்றி எவ்வளவு அருமையான படைப்புகள். தொடக்கத்திலே இவை எப்படி படைக்கப்பட்டது? இதை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை சற்று பின்னால் சென்று பார்ப்போமா? ஆரம்பத்திலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். இருளை விலக்கி வெளிச்சம் வரக்கடவது என்றார். வெளிச்சத்தை பகல் என்றும் இருளை இரவு என்றும் அழைத்தார். முதலாம் நாள் முடிந்தது. தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அந்த ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். இரண்டாவது நாள் முடிந்தது. தேவன் தண்ணீர்களை ஒன்றிணைத்தார். வெட்டாந்தரை உருவானது. தரைப்பகுதியை நிலம் என்றும் தண்ணீர் நிறைந்த பகுதியை கடல் என்றும் அழைத்தார். பிறகு புல், செடி, மரம் போன்ற தாவர வகைகளை படைத்தார். மூன்றாம் நாள் முடிந்தது. அடுத்து தேவன் வானத்தில் சுடர்களை உண்டாக்கினார். பகலுக்கு சூரியனையும் இரவுக்கு சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தார். நான்காம் நாள் முடிந்தது. தேவன் தண்ணீரில் நீந்த மீன்களையும் ஆகாயத்தில் பறக்க பறவைகளையும் படைத்தார். குழந்தைகளை பெற்று பாட்டாலும் பூரிப்பாலும் இந்த உலகத்தை நிரப்புங்கள் என்று தேவன் கூறினார். ஐந்தாம் நாள் முடிந்தது. அடுத்து தேவன் மிருகங்களை படைத்தார். வீட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், நிலத்தில் ஊர்ந்து போகும் பிராணிகளையும் படைத்தார். தேவன் கூறினார், இன்னும் அனைத்திலும் சிறந்ததாயிருக்கப் போகிற ஒன்றை மட்டும் உருவாக்க வேண்டும். ஆகவே தேவன் அவர் சாயலாகவே ஆணையும் பெண்ணையும் படைத்தார். குழந்தைகளை பெற்று நான் படைத்த இந்த உலகம் மீன்கள், பறவைகள், விலங்குகள் எல்லாவற்றையும் பாதுகாத்து பராமரித்துக் கொள்ளுங்கள் என்று தேவன் கூறினார். ஆறாவது நாள் முடிந்தது. பின்பு தேவன் அவர் படைத்த அனைத்தையும் பார்த்து மிக அருமையாக இருக்கிறது என்றார். எனவே ஏழாம் நாளில் அவர் ஓய்வெடுத்து அந்த நாளை சிறப்பான நாளாக்கினார். ஏழாவது நாள் முடிந்தது.